இயேசுவில் எனது அன்பிற்குரியவர்களே, உங்களுக்கு என்னுடைய இதயம் கனிந்த வாழ்த்துக்கள். வணக்கம். அன்பானவர்களே, இன்றைய சிந்தனைக்கான பகுதி மத்தேயு நற்செய்தி 10வது அதிகாரம் 1-7 வரை. ஆண்டவர் இயேசு 12 திருத்தூதர்களை தேர்ந்தெடுக்கிறார். அவர்கள் பெயர்கள் குறிப்பிடப்பட்டுள்ளன. இந்த 12 திருத்தூதர்களுக்கும் தீய ஆவிகளை ஓட்டவும் நோய் நொடிகளை குணமாக்கவும் அவர்களுக்கு அதிகாரம் அளித்தார். அருமையான பகுதி. அன்பிற்குரியவர்களே, நம்முடைய வாழ்க்கையில நமக்கென்று நம்மை வழிநடத்த என்று ஆயர்கள் இருக்கிறார்கள், குருக்கள் இருக்கிறார்கள். இந்த ஆயர்கள் திருத்தூதர்களுடைய வாரிசுகள். அந்த ஆயர்களுடைய பிரதிநிதிகள் தான் ஆங்காங்கு இருக்கின்ற குருக்கள். இவர்கள் கடவுளால் தேர்ந்தெடுக்கப்பட்டு பேய்களை ஓட்ட, நோய்களை தீர்க்க, நற்செய்தி அறிவிக்க என்று அனுப்பப்பட்டு இருக்கிறார்கள். திருத்தூதர்களிடம் நிறைய குறைபாடுகள் இருந்தன. தூய ஆவியை பெற்றுக்கொண்ட பின்பும் கூட நாம் விவிலியத்தை வாசித்தால் நமக்கு தெளிவாக தெரிகிறது, நிறைய குறைபாடுகள் இருந்தன. ஆனால் அவர்கள் நோக்கம் முழுவதும் இயேசுவுக்காக வாழ்வது, இயேசுவுக்காக சாட்சி பகர்வது. அவர்களுடைய வாழ்வு முழுவதும் கடவுளுக்கு அர்ப்பணிக்கப்பட்டு இருந்தது. அதுபோலதான் இன்றைக்கும் கூட either actually or virtually மனதளவிலே அந்த அர்ப்பணம் எப்பொழுதும் இருக்கும். செயலளவிலே நிறைய குறைபாடுகள் இருக்கும். அன்பிற்குரியவர்களே, ஆகையினால் நமக்கு உள்ள ஆயர்கள், குருக்கள், இவர்கள் வழியாக கடவுள் நம்மை வழிநடத்துகிறார் என்ற பேர் உண்மையை நாம் புரிந்து கொள்ள வேண்டும், உணர்ந்து கொள்ள வேண்டும். இரண்டாவது, ஆண்டவர் இயேசு அவர்களுக்கு சொல்லுகிறார், பிற இனத்தாரின் எப்பகுதிக்கும் செல்ல வேண்டாம், சமாரியாவின் நகர் எதிலும் நுழைய வேண்டாம், மாறாக வழி தவறி போன ஆடுகளான இஸ்ரேல் மக்களிடமே செல்லுங்கள் என்று அறிவுரை கூறி அனுப்புகிறார். இந்த இடத்தில் பிற இனத்தார் என்பதை நாம் எதோடு ஒப்பிட்டு பார்க்க வேண்டும்? இந்த கடவுளில், உயிருள்ள கடவுளில், உண்மையான கடவுளில், அல்லது இயேசு கிறிஸ்துவினுடைய அடிப்படை விழுமியங்களில், மதிப்பீடுகளில் நம்பிக்கை இல்லாதவர்களோடு ஒப்பிட்டு பார்க்க வேண்டும். ஆகையினால் நம்பிக்கை உள்ளவர்களிடம் செல்லுங்கள், அதில் தவறி விழுந்திருப்பவர்களிடம் செல்லுங்கள். முதலில் இவர்களை உருவாக்குங்கள். இவர்கள் வழியாக உலகமெங்கும் எனக்கு சாட்சி பகரப்படும். சட்டியில இருந்தா தானே அகப்பையில வரும். இவதான் நம்பிக்கையாளர்கள் தான் அந்த சட்டி. முதலில் நாம் கிறிஸ்துவுக்குள்ளாக வளர வேண்டும், கிறிஸ்துவுக்குள்ளாக உறுதிப்பட வேண்டும், கிறிஸ்துவுக்கு சாட்சியங்களாக எழுப்பப்பட வேண்டும். அந்த சாட்சியங்கள் நிறைந்த வாழ்வின் வழியாக நம்பிக்கை இல்லாதவர்களும் இயேசுவிலே நம்பிக்கை கொள்ளுவார்கள். அன்பு நிறைந்த எங்கள் இறைவா, எங்கள் ஒவ்வொருவருடைய கடமையையும் நீர் இன்றைக்கு நினைவூட்டி இருக்கிறீர். நம்பிக்கையாளர்களாக இருப்பவர்கள் ஒவ்வொருவரும் உமக்கு சாட்சிகளாக வாழ்வதற்கு கிறிஸ்துவுக்குள்ளே நாங்கள் முதலில் வளர்ந்து அந்த வாழ்க்கை செயல்பாடுகள் வழியாக மற்றவர்களிடம் இயேசு கிறிஸ்துவனுடைய உண்மைகளை வாழ்ந்து காட்ட வேண்டும், அறிவிக்க வேண்டும், சாட்சி பகர்ந்து உம்மை மகிமைப்படுத்த வேண்டும் என்று நீர் விரும்பி இருக்கிறீர். அப்படியே நாங்கள் வாழ்ந்து உம்மை மகிமைப்படுத்த அருள்தார். இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் பிதாவே. ஆமென், ஆமென்.